அதாவது அந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸு ஸ்டெப் வைஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நீங்கள் ஸ்டெபிலிட்டி கான்ஸ்டண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெப் வைஸ் ஃபார்மேஷன் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு மெட்டலு ஒரு லிகாண்டோட கம்பைண்ட் ஆகுது. ஸோ கம்பைண்ட் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் லிகாண்ட் அப்படின்னு ஒரு சிங்கிள் கோஆர்டினேஷனை ஃபார்ம் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் பர்டிகுலர் மெட்டல் ligand again combines with one more 1:1 ரேஷியோவில் ரியாக்ட் பண்ணி இட் ஃபார்ம்ஸ் Ml2 ன்னு வச்சுக்கோங்க. ஸோ லைக் தட் Ml2 வந்து another 1 mole of ligand காம்பவுண்டோட மாலிகுல்ஸோட ரியாக்ட் பண்ணி we are getting Ml3. லைக் தட் இட் இஸ் கோயிங் ஆன். ஃபார் எக்ஸாம்பிளாக ஃபைனலாக எனக்கு Ml6 ஃபார்ம் ஆகணும்னு வச்சுக்கோங்க. அதனுடைய முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா Ml5 ஃபார்ம் ஆகிட்டு ஒரு லிகாண்டோட ரியாக்ட் பண்ணி Ml6